ஹலோ எவ்ரிவன், நான் உங்கள் பாலா பேசுகிறேன். உங்களுக்கு ஏதாவது மெடிசினுடைய பெனிஃபிட்ஸ், சைட் எஃபெக்ட்ஸ் மற்ற டீட்டெயில்ஸ் ஏதாவது தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கமெண்டில் அந்த மெடிசினுடைய நேமை டைப் பண்ணுங்கள். நான் அந்த வீடியோவை போஸ்ட் பண்ணுறேன். இன்றைக்கி நாம் எந்த மருந்தை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா லோராட்டடினின். இந்த மருந்தினுடைய பயன்கள், பெனிஃபிட்ஸ் என்னென்ன, இந்த மருந்தினுடைய பக்க விளைவுகள், சைட் எஃபெக்ட்ஸ் என்னென்ன, இந்த மருந்து நம்ம உடம்புக்குள்ளே போய் எப்படி வேலை செய்யுது, இந்த மருந்தை எப்போ எடுத்துக்கணும், எந்த அளவுக்கு எடுத்துக்கணும், இந்த மருந்தை யாரெல்லாம் எடுத்துக்கணும், யாரெல்லாம் எடுத்துக்கக்கூடாது என்பதை பற்றி அந்த வீடியோவில் நம்ம முழுமையாக தெரிஞ்சுக்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் என்னுடைய அடுத்தடுத்த வீடியோக்குள்ள உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சரி. ஃபர்ஸ்ட் இந்த மருந்தினுடைய பயன்கள், பெனிஃபிட்ஸ் என்னென்ன என்பதை தெரிஞ்சுப்போம். அலர்ஜி, தும்பல், மூக்கு ஒழுகுதல், மூக்கு அரிப்பு, கண் அரிப்பு மற்றும் கண்ணீர் வருதல், தோல் அரிப்பு, தோல் தடிமன் ஆகுதல் இல்லைனா அலர்ஜி ஏற்படுதல், தூசியில் ஏற்படக்கூடிய அலர்ஜி இல்லைனா செல்லப்பிராணி, பூனை, நாய் இது போன்ற அனிமல்ஸ் வளர்க்கும் போது அதனுடைய முடியிலிருந்து வரக்கூடிய அலர்ஜி போன்றவற்றுக்கு இந்த மருந்து பயன்படுது. இந்த மருந்து நீங்கள் ஒரு டேப்லெட் எடுத்தீங்கன்னா 24 மணி நேரம் 24 ஹவர்ஸ் ஒர்க் பண்ணும். அலர்ஜிக்கு உண்டான அறிகுறிகளை கண்ட்ரோல் பண்ணும். தோல் அலர்ஜி மற்றும் ஐவிஸுக்கு இது உதவும். பழைய ஆன்டி ஹிஸ்டமிஸை விட இது தூக்கம் கம்மியாக வரும். அடுத்து இந்த மருந்து நம்ம உடம்புக்குள்ளே போய் எப்படி வேலை செய்யுது அப்படின்றத தெரிஞ்சுப்போம். இந்த மருந்து ஹிஸ்டமின் H1 ரிசப்டார் தடுக்குது, அது வேலை செய்ய விடாமல் தடுக்குது. ஸோ இதனால் அலர்ஜினால் ஏற்படக்கூடிய அந்த அறிகுறிகள், சிம்டம்ஸ் எல்லாமே குறைக்குது. தும்பல் குறையும், மூக்கு ஒழுகுதல், கண் அரிப்பு, கண்ணிலிருந்து தண்ணி வடிதல் இது போன்ற அலர்ஜிகள் எல்லாமே கண்ட்ரோல் ஆகும். அடுத்து இந்த மருந்தினுடைய டோசேஜ் பார்த்தீங்கன்னா உங்களுடைய வயதுக்கேற்ப, உங்களுடைய இன்ஃபெக்ஷன், அலர்ஜினுடைய தன்மைக்கேற்ப இது மாறும். அதே மாதிரி இது ஒரு அலர்ஜிக்கு டேப்லெட்ன்றதுனால நீங்கள் கரெக்டான டைமில் இந்த டேப்லெட் எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும். அலர்ஜி நல்லா கண்ட்ரோல் ஆகும். 12 வயசுக்கு மேலே இருக்கிறவங்க 10 mg டெய்லி ஒரு நாளைக்கு 1 எடுக்கலாம். உங்களுடைய டாக்டருடைய அட்வைஸ் படி இந்த மாத்திரையை நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா 24 ஹவர்ஸும் உங்களை அலர்ஜிலேருந்து இந்த டேப்லெட் பாதுகாக்கும். அடுத்து இந்த மருந்தினுடைய பொதுவான பக்க விளைவுகள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தலைவலி, வாய் உலர்தல், சோர்வு, தலைச்சுற்றல், லேசான தூக்கம். அதே போல் ஆபத்தான பக்க விளைவுகள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடுமையான அலர்ஜி, மூச்சு திணறல், முகம், உதடு மற்றும் தொண்டையில் வீக்கம் ஏற்படுதல், இதய துடிப்பு அதிகமாக இருக்கிறது இல்லைனா இதய துடிப்பு ஸ்லோவாக வேகமாக மாறி மாறி துடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இவைதான் இந்த மருந்தினுடைய சிவியரான பக்க விளைவுகள். அடுத்து இந்த மருந்து யாரெல்லாம் பயன்படுத்துக்கு முன்னாடி ரொம்ப கவனமாக இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறவங்க, குழந்தைக்கு தாய்ப்பால் கொடுக்குறவங்க இந்த மருந்து எடுக்கிறதுக்கு முன்னாடி ரொம்ப கவனமாக இருக்கணும். உங்கள் டாக்டரை கன்சல்ட் பண்ணணும். அதே போல் லிவர் டிசீஸ், கிட்னி டிசீஸ், அலர்ஜி ரியாக்ஷன் இருக்கிறவங்க, வேறு ஏதாவது டேப்லெட் ரொம்ப வருஷமாக வேறு ஏதாவது மாத்திரை எடுத்துகிட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்கள் டாக்டரை கன்சல்ட் பண்ணி தான் இந்த டேப்லெட் எடுக்கணும். நீங்களாக இந்த அலர்ஜி டேப்லெட்டை எடுக்கக்கூடாது. இந்த டேப்லெட் பெயின் கில்லர் கிடையாது, ஆன்டிபயோட்டிக் கிடையாது. இது ஒரு அலர்ஜிக்கு மட்டும் பயன்படுத்தக்கூடிய ஒரு டேப்லெட். இந்த டேப்லெட்டை தவிர்த்து உங்களுக்கு வேறு ஏதாவது டேப்லெட்டுடைய டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னா கீழே கமெண்டில் டைப் பண்ணுங்கள், என்ன டேப்லெட் சொல்லிவிட்டு நான் அது வீடியோ போடுறேன். இந்த வீடியோவை எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். எல்லாருமே இந்த மருந்தினுடைய பயன்கள் என்னென்ன, பக்க விளைவுகள் என்ன, இது எப்படி வேலை செய்யுது என்பது எல்லாருமே தெரிஞ்சுக்கிட்டும். நாம் வேறு ஒரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.